உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்று பஞ்சமி திதி, புரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உறுதி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் உதவி, கடகம் சிரமம், சிம்மம் ஊக்கம், கன்னி தனம், துலாம் பரிவு, விருச்சிகம் நிறைவு, தனுசு ஓய்வு, மகரம் பணிவு, கும்பம் நேர்மை, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குள்ளான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ராசி பலனை பார்த்தோம். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது, என்னென்ன பலன்களை தருகின்றது என்பதை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் 12 தினங்கள் 12 ராசிகளையும் பார்த்தோம். அதில் எல்லா விவரமும் சொன்னோம். யாராருக்கு 7.5 சனி, யாராருக்கு அட்டமத்து சனி, யாராருக்கு கண்டச்சனி, யாராருக்கு அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் சொன்னோம். இன்றைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சனீஸ்வரன். இந்த 2026 ஒரே பார்வையில், அன்றைக்கு தனித்தனியாக சொன்னேன், இன்றைக்கு ஒரே பார்வையில் இந்த 2026 யார் யாருக்கு சனீஸ்வரன் மட்டும் கூடாது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்குறோம். நாளைக்கு இந்த 2026 யாருக்கு குரு பலன் இல்லை என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு சனீஸ்வரனை பற்றி பார்க்குறோம். இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் சாதகமாக இல்லை, இந்த 2026 யார் யாரெல்லாம் சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் சனிக்கிழமை கோயிலுக்கு போய் எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். முதலாவது, இந்த 2026 முழுமையாக மேஷ ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்கின்றது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மேஷ ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்கள், லக்னமில்ல ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்கின்றது. எப்போ இருந்து எப்போ மட்டும்? பொதுவாக இந்த 2026 முழுக்க இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி. இந்த வருஷம் சனி பேச்சு இல்லை, அதனால் 7.5 சனி நடக்கின்றது. எனவே இந்த 3 ராசிக்காரர்களும், மேஷம் கும்பம் மீனம், இந்த 3 ராசிக்காரர்களும் சனிக்கிழமையில் என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அடுத்தது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி என்ற என்ன? சனி
8வது வீட்டில் இருக்கார். உங்களோட ராசிக்கு 8வது வீட்டில் சனி இருக்கிறதுனால அஷ்டம சனின்னு சொல்கிறோம். 2.5 வருஷம் 8வது வீட்டில் இருக்கிறார். இந்த 2026 முழுமையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கின்றது, கவனமாக இருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அதென்னையா அர்த்தாஷ்டம சனின்றா 8ல் பாதி 4, அர்த்தம் என்றால் பாதி. அர்த்த அஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி 4ல் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. 4ல் சனி இருந்தாலும் கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடைபெறுகின்றது. கண்டச்சனின்னா 7வது வீட்டில் சனீஸ்வரன் இருந்தால் கண்டச்சனி. அது கண்டங்கள், தத்துக்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், ஆரோக்கிய குறைவு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு, வியாபாரத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் கண்டச்சனி காட்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி. இப்போ நான் சனீஸ்வரன் 6 ராசி சொல்லிட்டேன். மொத்தமே 12 ராசி இருக்குது. அதில் 6 ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் சாதகமாக இல்லை. மேஷம், கும்பம், மீனம் 7.5 சனி நடக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடக்குது. இந்த 6 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனி சாதகம் இல்லாட்டி என்ன செய்யும் ஐயா? அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன். அடுத்தவர்களை நம்பும் விஷயத்தில் கவனமாக இருங்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். மற்றவர்களை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு. சரி, வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. எல்லாம் எழுதி பதிவு பண்ணி சரியாக கையெழுத்து வாங்கி லோயர் மூலியமாக எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு குடுக்கல் வாங்கல் செய்யுங்கோ. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். விதண்டாவாதம் செய்யாதீர்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த 6 ராசிக்காரருக்கும் தெரியணும், எனக்கு சனி சரியில்லை, இப்போ நம்ம பேசக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், காரியத்தில் கண்ணாக இருக்கணும். வாக்குவாதம், வாய்க்கு வாய் பேசுறதுல அர்த்தம் இல்லை. விதண்டாவாதத்தில் ஈடுபடாதீர்கள். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளை பகைத்து கொள்ளாதீர்கள். தேவையில்லாத பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருங்கோ. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக வாகனம் ஓட்டுறது கவனமாக இருக்க வேண்டும். அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டாதீர்கள். ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட முக்கியம், ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். நான் சொன்ன 6 ராசிக்காரர்களுக்கும் நோய், ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு. சனி வந்துட்டாலே உடல் பயிற்சி செய்ய தொடங்குங்கள். சரியான உடல் பயிற்சி, சின்னனா ஒரு அரை மணித்தியாலம், ஒரு 20 நிமிஷம், அரை மணித்தியாலமும் தேவையில்லை, வாக்கிங் போயிட்டு வாங்குவோம். அப்படியே கதிரையில் உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய யோகாசனங்களை செய்யுங்கள். சின்ன சின்ன எக்ஸசைஸ், கையை தூக்குறது வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்கள். சுவாச பயிற்சி, மூச்சை இழுக்கிறது, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறது, அதிகமான நேரம் மூச்சை விடுறது. மூச்சு 4 கவுண்ட் இழுங்கோ, 5 கவுண்ட் நீத்தி வையுங்கோ, 6 கவுண்ட் வெளியில் விடுங்கோ. இந்த மாதிரி மூச்சு சுவாச பயிற்சி, பிராணாயாமம், சுவாச பயிற்சி செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சு வந்தீங்களா இருந்தால் 7.5 சனியாக இருந்தாலும், அட்டமத்து சனியாக இருந்தாலும், கண்டச்சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு போவீங்க. சரி, பரிகாரம் என்னையா? சனிக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வாருங்கள். அன்னதானம் செய்யுங்கள். முடிந்த அளவு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். 7.5 சனி, அட்டமத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி நடந்தால் அன்னதானம் மிகப்பெரிய, சனீஸ்வரனால் வர துன்பங்கள் எல்லாம் குறையும். அன்னதானம் கொடுங்கள். நொண்டி, முடவர்கள், கால் இல்லாதாக்கள், கால் ஏலாதாக்கள், கெந்தி நடக்கக்கூடியவர்கள், முடவர்களாக இருக்கக்கூடியவர்கள்,
கைத்தடி வைத்து நடக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு பிச்சை இடுங்கள், அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள், அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கோ. நொண்டி முடவர்களுக்கு சனீஸ்வரனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும், மாலா மந்திரம், மூல மந்திரங்கள், ஏதோ ஓம் சனீஸ்வராய நமகா, ஓம் சனீஸ்வரனே போற்றி, இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லுங்க. காகத்திற்கு அன்னமிடுங்கள். காகம் சனீஸ்வரனுடைய வாகனம்ன்றதுனால காகத்திற்கு அன்னமிடுங்கள். எள்ளு தீபம், சனீஸ்வரனுக்கு உடைய தானியம் எள்ளு, எள்ளு தீபம் ஏற்றுங்கள். அதே நேரத்தில் பொறுமையாக இருங்கோ, விட்டு கொடுத்து இருங்கோ, சகிப்புத்தன்மையோடு இருங்கோ. இதுதான் நான் 7.5 சனி, அட்டமத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை புத்தி நடப்பவர்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். முதல்ல பொறுமையாக இருங்கள், அவசரப்படாதீங்கோ, டென்ஷன் ஆகாதீங்கோ, பதட்டப்படாதீங்கோ. ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே வாக்குறுதியை கொடுக்காதீங்கோ. யோசித்து சொல்லுகின்றேன். நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்போ காலம் கெட்டு போயிருப்பதனால் யோசித்து சொல்லுகின்றேன், யோசிச்சுட்டு முடிவை சொல்கிறேன் என்று வீட்டுக்கு கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு பிறகு சொல்லுவோம். அவசரப்பட்டு வாக்குறுதியை விட்டு விடாதீர்கள். பொறுமையாக இருங்கோ, விட்டு கொடுத்து நடங்கோ, சகிப்புத்தன்மையோடு இருங்கோ. தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி வழிபாடுகளை செய்து வந்தால் சனீஸ்வரனுடைய தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.